Welcome back to Road to 2300 series, game number 33. ஸோ லாஸ்ட் கேம் ஆக்சுவலாக நம்ம பெட்டராக தான் இருந்திருக்கோம். அந்த ட்ராயிங் பொசிஷனில் பெட்டராக இருந்திருக்கோம். டைம் ப்ரெஷரில் நமக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதனால் மைண்ட் வந்து செட்டில் ஆகிடுச்சு. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக உடனே பேரிங்கும் போட்டாங்க. ஸோ கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ராகிமே 23. ஓகே, E4. ஸோ E4 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நம்ம நைட் C6 டெவலப் பண்ணுவோம் ஆஸ் யூஷுவல். ஓகே, த நிம்சோவிச் டிஃபென்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் அவர் சீரீஸ். பட் இதுக்கப்புறம் கூட அது ஸ்காட்சாக மாறலாம். நைட் F3 ஸ்காட்ச் புஷ் பண்ணால் தான் ப்ராப்பர் நிம்சோவிச் டிஃபென்ஸு. வெட்டினாலுமே நிம்சோவிச் டிஃபென்ஸ் தான். ஓ, புஷ்ட் லிங்க் ஸ்ப்ரிங்கர் வேரியேஷன். ஓகே, ஸோ இந்த பான்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி லூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிங் சைடு அட்டாக் பண்ணுவோம். சென்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் குயின் சைடில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வருவார். ஸோ இதான் இந்த ஓப்பனிங்கோட ஸ்ட்ராட்டஜி. ஐ திங்க் நம்ம இந்த சீரீஸ்லேயே இந்த மாதிரி நம்ம விளையாடுறது கிடையாது. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ரொம்ப நாளாக விளையாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஓப்பனிங் இது எனக்கு. நிறைய பிளேயரோட நான் வந்து பெட்டராக ஆடிருக்கேன் இந்த ஓப்பனிங்கை வச்சு. அண்ட் பெட்டர் பிளேயர்ஸ் எல்லாருமே H4 விளையாடுறது ரொம்ப வழக்கம். அதனால் நம்ம அதை உடனே ஸ்டாப் பண்ணணும். நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி அறிவலைத்தனமாக நைட் F6 போட்டோம் அப்படின்னா இருக்கிற வந்த நைட்டையும் வீட்டுக்கு போக வச்சுட்டு இந்த பானை வின் பண்ணிடுவார். ஸோ அது தேவையில்லாத ஒரு காமெடியாக இருக்கும். ஸோ H5 இதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த பிஷப் ரொம்ப ரொம்ப ஒரு ஆக்வர்டான ஒரு பிஷப்பாக மாறிடும். பானு சென்டரில் டார்க் ஸ்கொயராக இருக்கா, நான் இங்கே வச்சேன் அப்படின்னா பானை போட்டேன் அப்படின்னா இந்த பிஷப் தான். ஸோ அதனால் இங்கேவே நம்ம ட்ரேட் பண்ண பார்க்குறது நல்லது. அண்ட் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த H5 பான். ஸோ இது எல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய வீக்னஸஸ். சரிங்க, அட்வான்டேஜ் என்ன எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்குது. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, கிங் சைடில் 2 நைட்டு வச்சுருப்போம். அந்த G5 ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம லைட் ஸ்கொயர்ஸையும் கொஞ்சம் அட்டாக் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். பார்ப்போம். அடுத்து நான் நைட் H6 போகலான்னு இருக்கேன். நைட் G5 வர்றதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரேடிங் மை பேட் பிஷப். ஆக்சுவலாக அவர் இங்கே இந்த மூவ் பண்ண போகிறாரு. இந்த மூவ் பண்ணிவிட்டு பிஷப் E2 போட்டு இதை டார்கெட் பண்ண போகிறாரு. அது ஒன்றும் பெரிய இஷ்யூவாக வராது நமக்கு. ஸோ கேன் ஜஸ்ட் டெவலப் அண்ட் ப்ளே பான் D6 பிஷப் D4 ஐடியா. அண்ட் சம் கேசஸில் அவர் நைட் இங்கே போடவும் முடியாது. ஏன்னா நைட் இன்ட்டு A4 நைட் இன்ட்டு H4 அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அவர் ஏதாவது டெஸ்பரேட் ஐடியா ட்ரை பண்ணார்னா நம்ம நைட் G2 விளையாடிட்டு செக்கோட வந்து வெட்டலாம். ஸோ yeah, let's develop. Yes, let's develop. Development hit the pawn. Okay. What is in the world is happening, bro? Okay, let's take the free pawn. எனக்கு பிரச்சனையே இல்லை, எதுக்கு அதை விட்டார்னு தெரியல. இட்ஸ் அ ஃப்ரீ பான் ஆக்சுவலி. ஐ திங்க் அவர் என்ன நினச்சாருன்னா, நான் நைட்டு இங்கே வைக்க போகிறேன்னு நினச்சிட்டாரு போல். பட் ஹிஸ் ஓன் சென்டர் பான் வாஸ் ஹேங்கிங். அண்ட் அவர் குயின் E2 விளையாடுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஐ கேன் ஜஸ்ட் ட்ராப் பேக் நைட் அண்ட் த குயின் இஸ் டிஃபெண்டிங் E5. வி ஆர் குட். ஸோ ஸ்ட்ரைட் அவுட் ஆஃப் த ஓப்பனிங் நமக்கு ஒரு பான் அப்போ. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே கொண்டு போனாலே போதும். நல்லா ஜாக்கிரதையாக ஆடணும். இங்கே நான் ட்ரேடிங் கூட போகலாம். லைக் குயின் B4 செக், ரன்னிங் B2. ஓகே, ஐ திங்க் பிளண்டர் மேலே பிளண்டராக பண்ணுற மாதிரி தோணுது. வெயிட், இது பிளண்டர் தானா? ஏன்னா எனக்கு என்ன தோணுதா, இந்த நைட்டை மூவ் பண்ண உடனே 4th த்ரெட் இருக்குது. பிஷப் டேக்ஸ் G6 வரலாம். நைட் இன்ட்டு G3, பிஷப் டேக்ஸ் G6, நைட் டேக்ஸ் H1 விளையாடலாம். சப்போஸ் நைட் இன்ட்டு G3க்கு அவர் பானலை வெட்டிட்டார் அப்படின்னா 4 பண்ணலாம். வாட் இஸ் ஹேப்பனிங்? ரொம்ப எக்ஸைட் ஆக வேண்டாம். கொஞ்சம் ப்ராப்பராக கேல்குலேட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இதில் குதிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டெஃபினட்டாக நான் நைட் F6 ட்ராப் பண்ணேன் அப்படின்னா கேப்சர் பண்ணிடுவார். ஸோ நைட் டேக்ஸ் F2 வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஃபஸ்ட்டு நான் கன்சிடர் பண்ண மூவ் அதுதான். ஸ்பாட்டில் அப்படியே பார்த்த உடனே அந்த மூவ் எனக்கு தெரிஞ்சது. என்னென்னா நைட் டேக்ஸ் F2னா கிங் டேக்ஸ் F2, ஃபோர்க்கர்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் பின்னர்னு அவர் சொல்லுவார். தேவையில்லாத காமெடி நடக்கும் நமக்கு. அப்போ நைட் டேக்ஸ் G3 தான் லாஜிக்காக இருக்கும். நைட் டேக்ஸ் G3, F டேக் G3, தென் இன் தட் கேஸ் நம்ம வந்து பானை E5 அட்வான்ஸ் பண்ணலாம். கிங் இன்னும் சென்ட்ரல் தான் இருக்குது. அல்லது நைட் டேக் G3, பான் டேக்ஸ் G3, பான் E5, கேசல்ஸ். ஓ wait, I can take on F3, rook E1, knight E5, pawn D6.
ஏன்னா அந்த கேஸில் வந்து நம்ம வந்து பானால வந்து D3 வெட்டக்கூடாது. D3 வெட்டினோம் அப்படின்னா ரூக் E1க்கு அப்புறம் நமக்கு நைட் E5 வராது. வேறு ஏதாவது இருக்குமா அதுக்கப்புறம் நைட் டேக்ஸ் G3க்கு அப்புறம்? ஃபோர்சிங் மூவ் அப்படின்னு சொல்லி அவருக்கு வேறு என்ன இருக்குது? Knight takes G3, knight takes G3, bishop takes G6, knight takes H1. The bishop is hanging. Bishop is hanging and bishop மூவ் பண்ணார்னா நமக்கு நைட்டுமே ட்ராப் ஆகிடும்ல. அப்போ 2 பீஸ் போயிடும். பிஷப்பை மூவ் பண்ணும்போது பின்னாடி போயிடுவார். அண்ட் நைட்டை வந்து உள்ள கேம்குள்ளே கொண்டு வர முடியாது. அது இன்னொரு சிக்கல் இருக்குது. அதுதான் அவர் மைண்டில் வச்சுருப்பார்னு எனக்கு தோணுது. நைட் டேக்ஸ் G3 விளையாடினாக்கா பிஷப் டேக்ஸ் G6 allowing this exchange to be down. ஸோ டவுன் த எக்ஸ்சேஞ்ச் ஆடுவார். அண்ட் தென் பிஷப் மூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ட்ராப் ஆகிடும். பட் நம்ம வந்து இதை வெட்டுறதுனா வெட்டிக்கலாம். லெட்ஸ் கோ ஃபார் இட். இட் டேக்ஸ் G3. அவர் சிம்பிளாக இங்கே வெட்டினாரா நம்ம ஏற்கனவே பண்ண கேல்குலேஷன் தான் அது. பான் டு E4 போர்க்கர். அண்ட் அவர் பிஷப்பை மூவ் பண்ணார்னா நம்ம நைட்டை வெட்டிடலாம். நைட்டை மூவ் பண்ணார்னா பிஷப்பை வெட்டிடலாம். அண்ட் தென் வி வில் பி ஏபிள் டு கேசல். யா ஏன் அவர் இந்த மூவ் கன்சிடர் பண்ணலைன்றது தெரியல எனக்கு. இல்லை நான் ஏதாவது அதில் மிஸ் பண்ணுறேன்னா, இல்லை அவர் மோசமாக ஆடுறாரா, ஒன்றும் புரியலையே. ரூக்கி இங்கே விளையாடலாமோ? இங்கே விளையாடனாலும் நம்ம இங்கே வெட்டும்போது பானை தான் வெட்டி ஆகணும். ஏன்னா ரூக் E2 வராதில்ல. அது இல்லாமல் நம்ம வெட்டும்போது டிஸ்கவுட் அட்டாக்கோடு வரும். ஐ மீன் செக்கு. சப்போஸ் அவர் கேசல் பண்ணுற மாதிரினாலும் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி நான் இங்கே தான் வெட்டுவேன். F3 தான் வெட்டுவேன். F3 வெட்டிட்டு ஐ திங்க் மேபி இங்கே வெட்டினா என்ன ஆகும்? யா ஏற்கனவே கேல்குலேட் பண்ண தான் ஆகும். யூ ஷுட் நாட் பி கன்ஃபியூஸ்ட். அண்ட் ஆக்சுவலாக அவர் ரூக் E1 ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் கூட நமக்கு இங்கே குயின் செக்லாம் கூட வரலாம். அதுக்கப்புறம் கூட இதை வெட்ட முடியாதுல்ல. சரி ஓகே. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. புரியவில்லை. யா பான் ஃபோர்க். ஸோ குயின் E2 விளையாடினா என்ன ஆகும்? குயின் E2 விளையாடினா டெஃபினட்டாக பிளண்டரு. ஏன் பிளண்டர் அப்படின்னா இன் தட் கேஸ் ஓகே அவர் விளையாடிட்டார். ஓகே. ஸோ பான் டேக்ஸ் தென் ரூக் E1 பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அண்ட் தென் நைட் E5 ப்ரெஷர் பண்ண வாய்ப்பு இல்லை. அல்லது நான் இங்கே குயின் செக்கு போட்டுட்டு பானை வெட்டினாலும் அவர் செக்கு தான் போடுவார். என்ன பண்ணலாம்? லெட்ஸ் ஜஸ்ட் டேக். ஸோ இதான் நம்ம கேல்குலேட் பண்ணது. ரூக் E1 வந்தால் நைட் E5 இருக்குது. பான் D6 போட்டு நைட்டை காப்பாற்றிடலாம். வில் பி a பீஸ் அப். சப்போஸ் அவர் இதை வெட்டிட்டார்னா செக்கு போட்டுடலாம்ல. கரெக்ட். நல்ல வேலைங்க இந்த செக் இருக்குது நமக்கு. அதர்வைஸ் இட்ஸ் அ பிளண்டர். பிகாஸ் பிஷப் டேக்ஸ் G6 கூட அவர் ஆடலாம். நைட் E5 பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதை நம்ம கேல்குலேட் பண்ணலை. யா he inserts that move, but that's okay. We can just give the check first, then pick up the bishop, and we can even play king to pawn to F2. but இப்போ நம்ம பீஸ் தான் ரெக்கவர் பண்ணோம். Yeah, let's take the piece. ஸோ கிங் வந்து சென்டரில் மாட்டிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரூக் டேக்ஸ் F3 ஆட போகிறாரு. ஓகே ரூக் டேக்ஸ் F3, பான் D6, பிஷப் இங்கே வச்சுக்கலாம்ல. பாக்கெட். யா ஒரு 1 or 2 டெம்போஸ் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஓகே கேசல்ஸ் ரூக்கை குயின் இங்கே கொண்டு வந்துட்டாரா? ஃபஸ்ட்டு இந்த மூவ் பார்த்தோன்னே எனக்கு தோன்ற மூவ் ரூக் F8. ஆக்சுவலாக ரூக் F8னா ஏதாவது இங்கே வந்து செக் கொடுத்தாருனா நான் இங்கே பிளாக் பண்ணுவேன். பிளாக் பண்ணால் என்ன செய்வார்? ரூக் இஸ் த்ரெட்டன்டு.
அல்லது குயின் E7 விளையாடுனா நைட் டு D2 அண்ட் தென் இந்த மூவ் இம்மீடியட்டாக வரும். அது நமக்கு தேவையில்லாத ஒரு பெரிய காமெடியாக மாறிடும். ஐ திங்க் பெட்டர் இஸ் டு ப்ளே ரூக் F8. ரூக் F8, குயின் செக், குயின் பிளாக்ஸ் த செக். அண்ட் டாக்டிஸ் எதுவும் கிடையாது. ஏன்னா அவர் ரூக்கை வெட்டினாலும் கிங்கால் வெட்டிட்டு ஸ்டில் நம்ம வந்து அந்த குயின்க்கான டிஃபென்ஸ் இருக்கும். அல்லது குயினை வெட்டினார்னா கிங்கால் வெட்டுவோம், திரும்பவும் டிஃபென்ஸ் இருக்கும். ஸோ லெட்ஸ் ப்ளே ரூக் F8 தேங்க்ஸ் டு திஸ் குயின். யா குயினை வேற எங்கேயா மூவ் பண்ணாலும் நமக்கு வந்து ரூக் F2 செக் கொடுத்து நம்ம ஃபோர்ஸ்டாக நம்ம கூட என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். தேவையில்லாமல் ஆக்சுவலாக வெட்டியே போட்டுடலாம் ரூக்கை. ஓகே. ஓ ஆக்சுவலாக நான் பீஸ் அப்புன்னு நினச்சி விளையாடிட்டு இருக்கிறேன். ஒரு பான் தான் அப்பு, பட் இங்கே ஸ்ட்ரக்சர் வந்து கேவலமாக போயிடுச்சு. அண்ட் தென் திஸ் இஸ் அ ஃபோர்க், பட் தட்ஸ் ஓகே. லெட்ஸ் சி. குயின் E7. இப்போ அந்த அட்வான்டேஜுமே போயிடுச்சு போல இருக்கேன். அச்சோ, ரொம்ப எக்ஸைட்டடாக விளையாடிட்டேன் ஏதோ வின்னிங் நினச்சி. பாரு சைக்காலஜி எப்படி வேலை செய்யுது பாருங்கள். எனக்கு ப்ராப்ளி ஒரு நைட்டு டெவலப் பண்ண வாய்ப்பு இருக்குது இப்போது. யா அப்சல்யூட்லி. போகிற போக்க பார்த்தா பிரச்சனை பயங்கரமாகிடும் போல இருக்கு நமக்கு. நெக்ஸ்ட் இந்த ரூக்கு இங்கே வரப்போகுது. ஐயோ, ஆக்டிவான மூவும் கிடையாது. பிஷப்பை டெவலப் பண்ணலான்னு பார்த்தா அதுவுமே பிரச்சனை. லைக் பான் D6, ரூக் A8 விளையாடினா என்ன பண்ண போகிறோம்? ஹவ் டு வி டிஃபெண்ட் த ரூக்? அச்சோ, ரொம்ப மோசமான நிலைமை தள்ளப்பட்டுட்டுன்னு நினைக்கிறேன். என்ன மிஸ் பண்ணீங்க? சரி ஓகே, போனதை விட்டுருவோம். ரூக் F6 விளையாடலாமா? இங்கே இங்கே தட்ஸ் பிளேயபிள், பட் குயின் டேக்ஸ் இங்கே விளையாட வரா. அண்ட் தென் பேக் ரேங்க் செக்கு. வி ஆர் இன் பிக் ட்ரபிள். அது இப்போ தான் தெரியுது அவனுக்குன்ற மாதிரி நிறைய பேருக்கு கேள்வி கேட்கணும்னு தோணுது. கேட்டுருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. எக்ஸைட்டடாக விளையாடிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அது ஏதோ பெரிய பிளண்டர் நினச்சிட்டேன். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் நான் டீப்பராக கேல்குலேட் பண்ணியிருந்துருக்கணும். ஏன்னா பிஷப் G6 நான் பார்க்கல. ஏன்னா பிஷப் G6 இல்லாமல் இருந்தது அப்படின்னா நமக்கு அது பீஸ் அப் ஆக்சுவலாக. பட் அது இருக்குன்றதை நான் பார்க்கல. இன்ஃபேக்ட் குயின் C5 செக் நமக்கு இல்லாமல் இருந்தால் நம்ம குயினே போயிருக்கோம். கொஞ்சம் அவசரப்பட்டேன். டெஃபினட்டாக பான் D6 ஆட முடியாது, அதுதான் ப்ராப்ளம். ரூக் இங்கே, ரூக் டேக்ஸ் இங்கே, அடுத்து இங்கே வெட்டினார்னா நம்ம இங்கே வெட்டலாம். பட் மை கிங் இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்ட். ஆக்சுவலாக அந்த இம்பேலன்ஸ் விளையாடலாம் நம்ம. சப்போஸ் செக் கொடுத்தாருனா ரூக்கால் பிளாக் பண்ணுவோம். இந்த பானும் ட்ராப் ஆகிடும். ஓகே, பான் D6, ரூக் இங்கே டேக். He takes my queen and then I take. Then he takes with the check and rook blocks the check. And then அடுத்து இன்னொரு ஃபியூ செக் போட்டு இந்த பானையை வெட்டிடுவார். எனக்கு இன்னும் கேமுக்குள்ளே வரல பீசஸ். ஸோ லெட்ஸ் கோ ரூக் F6. ஐ திங்க் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் லாஸ்ட். நான் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணலை, பட் ரொம்ப டிஃபிகல்ட்டான பொசிஷன் நமக்கு இது விளையாடுறது. பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஓப்பன் D5 அண்ட் கிங்குக்கு எஸ்கேப் ஸ்கொயர் இல்லாமல் இருக்கிறது தான். ஐ காட் கேரிட் அவே. வாவ். ஒன்றும் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு மூவ் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சா கூட நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆன் D6 பிஷப் மூவ். இப்போ இங்கே செக் வைக்க போகிறாரு. ஸோ இங்கே மூவ் பண்ணலான்னு பார்த்தா
ஆக்சுவலா அத கூட ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் ரூக் குயின் செக் ரொம்ப டெட்லி. பண்ணலாம். ஆன் D6க்கு செக்கு அண்ட் தென் கிங் இங்க போகலாம். பட் பிஷப்பால கேம்குள்ள வர முடியாது. கடுப்பா இருக்கு. ஐயோ! நான் என்ன யோசிச்ச மூவ் என்னன்னா, குயின் F8 கன்சிடர் பண்ணலாம். குயின் F8னா பேக் ரேங்க்கும் கவர் ஆயிடும். பேட்டரி ஃபார்ம் பண்றோம். ஃபோர்ஸ் பண்றோம் ட்ரேட் பண்றதுக்கு. ஸோ வி கேன் ஜஸ்ட் டேக் பேக். அதுக்கப்புறம் பான் D6 ஐடியா ஏதாவது யூஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் டு டெவலப் த பிஷப். ஆனா இங்க ரூக் அன்டிஃபெண்டா இருக்கு. ஸ்கீவர்ல விட்டுறக்கூடாது. மை காட்! ஓகேங்க. ஐ திங்க் குயின் F8 இஸ் ஓகே. திஸ் இஸ் டெஃபினெட்லி வெரி டஃப் பொசிஷன் நமக்கு. ஓகேவா? அந்த அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் தப்பு ஆக்சுவலா. எதுக்காக எக்ஸைட் ஆனோன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. ஸோ செஸ் பிளேயர்ஸோட மைண்ட் செட் எப்படி மாறுது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த கேம்ல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதான் எனக்கு அது எக்ஸைட்டே ஆயிருக்க தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஓப்பனிங் ஆக்சுவலா நல்லா இருந்தது நமக்கு. இந்த ட்ரேட்லாம் நமக்கு நல்ல இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ட்ரேட் தான். லெட்ஸ் டெவலப் பிகாஸ் நான் இங்கே சின்ன டாக்டிக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாம். ரைட்டுங்களா? பட் அதுவுமே என்னன்னா, அவர் இப்போ இங்க வெட்டிட்டு, அ நான் இங்க வெட்டு, திரும்பவும் குயின் செக் வரலாம். அப்ப நான் வந்து பானால வெட்டுறேன் அப்படின்னா, அப்ப வராது செக்கு. ஓகே, பின் போட்டாரு தலைவர். ம். அடுத்து நைட் இங்க வரப்போகுது. வாவ்! இஸ் டெட் லாஸ்ட். I think king D7 is the only way. Otherwise, knight E4 wins the game. That's all. We don't have anything. நான் பீஸ் அப்புன்னு நினச்சிட்டு விளையாட்டுருக்கேன் பார்த்தீங்களா? ஏன் இவ்வளோ இதுவா இருக்கு? ஓகே, கிங் D7 இஸ் த மூவ். வேறு எதுவும் நமக்கு மூவ் இல்ல. அடுத்து அவர் இங்கே தான் வருவாரு. நம்மளையே வெட்ட வைக்கிறாரு. அங்கே வந்தாருன்னா நம்ம have to forcefully move back. And then this is lost. சரி, இந்த செக்காவது போடலாம் அப்படின்னு பார்த்தா பின் போட்டாரு. பின்ன பிரேக்கும் பண்ண முடியாது. இங்கே வச்சோன்னா செக்கு. மோசமாக போயிடும் நிலமை. Yeah, this is lost. Okay, king D7. Till knight E4 winning the game. செம பேட் கேல்குலேஷன் அந்த இடத்துல. பிஷப் G6. Yeah. What else you can play, bro? ஸோ குயின் E7 விளையாடலாம் நம்ம. குயின் E7. ஐ திங்க் ஸ்டில் நமக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இஃப் இ ட்ரேட்ஸ் த குயின் நமக்கு வி ஆர் குட் ஆக்சுவலி. எப்படி குட்னா நம்ம ஓகே செக்கு கொடுத்தாருனா நமக்கு திரும்ப நல்லா யோசிக்க வேண்டியிருக்கு. பட் செக்கு கொடுக்காம ட்ரேட் பண்ணிட்டார் அப்படின்னா வி வில் பி ஃப்ரீ ஃப்ரம் எவ்ரி ப்ராப்ளம். அதுக்கப்புறம் அவருக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் பெரியஸாக நம்ம வந்து பேச தேவையில்லை. ஏன்னா ஒரு பான் அப்பு டெஃபினட்டாக ஒரு வின்னிங் பொசிஷன் க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் நமக்கு சான்சஸ் வந்து ஆர் தேர் டு ஹோல்ட் த கேம்.
ஸோ வேறு எதுவும் மூவ் பண்ண வாய்ப்பு இருக்கா? வேறு ஏதாவது மூவ் பண்ணாலும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இதுதான் நம்ம எதிர்பார்த்தோமோ. I think it's best to play king e8. ஏன்னா king d8 போனால் ட்ரேட் செக் king d7 இங்கே வச்சுப்பாரு. சரி, ஓகே, king e8 திரும்பவும் செக்கு கொடுக்க போகிறாரா? இல்லை. ஓகே, rook f7 set. Very simple move, rook f7 set. Yeah, this is lost. Rook takes and then rook g8. அல்லது குயின் டேக்ஸ்னாலே அவருக்கு நல்ல மூவ் தான் அது. ஆக்சுவலாக ரூக் டேக்ஸ்னால் கூட நம்ம குயின் ட்ரேட் பண்ணிவிடுவோம். ஸோ பட் ஆனால் செகண்ட் பான் வின்னிங்கு. ஆமாம், அதுவுமே ஃபோர்க்கும் வராது. ஃபோர்க்கு வரும்னு பார்த்தா இங்கே செக்கு போட்டு ஸ்கீவரில் ரூக் எடுத்துருவார். ஏய், we are getting crushed for a small mistake. எப்படி எஃபெக்டிவாக பனிஷ் பண்ணுறாரு பார்த்தீங்களா? ஓ, இட்ஸ் மேட். ஆல் ரைட். மைண்டு ஒர்க்கே ஆகலை உண்மையை சொல்லணும் அப்படின்னா. ஒன்றும் ஓகே, I think we should resign because it's made in one next. So sad guys. எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை நம்ம தான் மற்றவங்களை கலாய்ச்சிட்டு இருந்தோம். நம்மளை கலாய்க்கிற மாதிரி ஒரு கேம் வந்திருக்கு. இட்ஸ் அ வெரி குட் கேம் ஃபார் ஒயிட். யா, கோ பேக் அண்ட் அனலைஸ். என்ன அவ்வளோ மோசமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் என்ன கேவலமான ஒரு மாடி இருக்கேன் நான். ஓப்பனிங்கில் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் க்ரீடி ஆடிட்டேன். இன்னமும் கொஞ்சம் கேல்குலேட் பண்ணி ரொம்ப டீப்பான கேல்குலேஷன் ஆடிருக்கார் தலைவர். ஆனால் பா, இதுதான் பெஸ்ட்டு தானே இது இல்லையா? f6 தான் சொல்கிறது. ஸோ செக்கு போட்டுட்டு வெட்டியிருக்கணும் போல இருக்கு. King h1, then bishop takes. Pawn takes d3. சிம்பிளாக குயின் டேக் பண்ணால் நம்ம think we should castle. சரி, ஓகே. ஓ, இதுதான் தப்பா? e1 ஆடினா என்ன பண்ணுறது? ஓ, f2 செக். ஓகே, இங்கே வருவார். ஓ மை காட், வாட் அ டாக்டிக்கல் பேடர்ன். அப்போ கரெக்டாக ஆடி இருக்கும். கேல்குலேஷன் மிஸ்டேக். நான் f2 செக்கு பார்த்தோம், அது யூஸ் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டேன் பாருங்களேன். இதே மாதிரி தான் போன கேம்லேயுமே நான் ஒரு மூவை பார்த்துட்டு டீப்பராக போவோம், அப்போ அப்படியே விட்டுறேன். இதுக்கப்புறம் திஸ் இஸ் லாஸ்ட். King d8 was the best. Yeah. Okay, rook h6 was best. இதுக்கப்புறம் நம்ம அதை பெருசாக அனலைஸ் பண்ணுற தேவையில்லை. அதுக்கப்புறம் மேட்டு ஸ்டாப் பண்ண முடியாது. நல்லா சூப்பராக ஆடிருக்காரு, சிம்பிளாக ஆடிருக்காரு. Then let's meet. Yeah. Very sorry guys. I didn't expect இவ்வளோ மோசமாக நான் ஓப்பனிங் ஆடுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஆனால் நம்ம யோசனை பண்ணது எல்லாமே கரெக்டு. பட் இங்கே கேல்குலேஷன் மிஸ்டேக் பண்ணியிருக்கணும். பிஷப் g6 கன்சிடர் பண்ணதோடு விட்டுட்டேன். ரூக் e1 வந்தால் என்ன பண்ணணும்னு நான் வந்து யோசிக்காமல் விட்டுட்டேன்.
சாரி இந்த இடத்துல கிடையாது. கேன்சல் பண்ணினதுக்கப்புறம் நம்ம takes f3 அண்ட் இங்கே ரூக் e1னா இங்கேயுமே நைட் விளையாடலாம். இதுதான் நான் கால்குலேட் பண்ணது இல்லையா? ஸோ நைட் e5. ஆனால் இங்கே வந்து ஒரு பிஷப் டேக்ஸ் g6 ஆனார். அண்ட் இங்கேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இதை வெட்டியிருக்கலாம். இங்கே பயம் என்ன அப்படின்னா ரூக் e1 வந்தால் என்ன பண்ணுறது? ரூக் e1 வந்தால் நான் வந்து குயின் போய்டும்னு நினச்சேன். பட் இங்கே ஃபோர்சிங் மூவ் f2 செக் இருக்குது. தட்ஸ் பேசிக்லி f4. அப்போ வெட்டி தான் ஆகணும். And then I can cancel. What a brilliant idea. This is winning. I mean, it's not completely winning, but we are better. Queen f6. அவர் பண்ண விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கலாம் அவருக்கு. So queen d2, pawn d6, bishop g4. Wow. Knight c3, bishop g4. Yeah, very natural move. Queen e3, rook a e1. Yeah, rook a e8. It's kind of crushing. Queen to d2 and then we can check. Queen f3, king h2 and then what can... ஸோ அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக யோசனை பண்ணி இல்லை தான் மூவ் அவர் கொடுத்து விளையாடலாம். வெயிட்டிங் மூவ் விளையாடிட்டு a6 விளையாட சொல்லுது. சேட். ஆல் ரைட். திரும்ப ஒரே மாதிரி இல்லை, பட் ஓகே. ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்னால நான் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ண நான் நினைக்கல. பட் என்னோட கொஞ்சம் அவசரப்பட்டுட்டுன்னு தான் சொல்லணும். அண்ட் என்ன சொல்கிறது, லாஸ்ட் கேமில் கூட நம்ம வந்து டைம் ரொம்ப யோசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார். பட் ரொம்ப யோசித்து தான் விளையாடணும் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த மாதிரி டாக்டிக்கல் பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம வந்து டீப்பராக போகாமல் யோசிக்காமல் விளையாடவே முடியாது. பட் தட்ஸ் ஓகே. ஐ திங்க் அந்த லெசன் என்னன்றது நீங்களே புரிஞ்சுட்டு வந்துருப்பீங்க. ஸோ கோ டீப்பர். ஸோ ஆழமாக நம்ம வந்து கேல்குலேட் பண்ணணும். ஒரு மூவ் 2 மூவ் பார்த்துட்டு அப்படியே விடாமல் லைக் முக்கியமாக பயப்படாமல், ஓகே இது போனால் நமக்கு இதாகிடும் அப்படின்னு பயப்படாமல் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக வந்து போயிட்டு இன்னும் ஃபோர்சிங் மூவ்ஸ் ஃபர்தராக கேல்குலேட் பண்ணால் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான வேரியேஷன்ஸ் ஏதாவது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதான். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம டே 34 பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.